நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பணி செய்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் நாங்கள் இந்த உள்மன காயத்தினுடைய வழிபாடுகளை நாங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஆயத்தப்படியாக நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படணும், நாங்கள் ஆண்டவருடைய முழுமையான ஆற்றல் பெறணும் என்று ஒரு ஆயத்த ஜெபமாக நாங்கள் இரண்டு பேர்களாக நாங்கள் தனித்தனி அறையிலே இருந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்போ இந்த கதையை பின்பு அந்த சகோதரர் வந்து எனக்கு சொன்னார், ஃபாதர், ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லி நாம் இருந்தாலும் ஆண்டவர் விடமாட்டார். அந்த 110 பேரிலே வேண்டாம் என்று சொன்னவர்களையும் ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பினார். பிரைஸ் எல்லாம் 2 பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை புகழ்ந்தார்கள், ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினார்கள், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த வில்லங்க படிச்ச பிரதர் மட்டும் லைட்டா எழுந்திரிச்சு அந்த உணவு பிரதர் கிட்ட சொன்னாரு, ஜோசப் அண்ணே, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு லைட்டா காத்து வாங்கிட்டு வரேன், நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருங்க. என்ன வாங்கிட்டு வரதுக்கு போனாரு? காத்து வாங்கிட்டு வரதுக்கு வெளியில போனாரு. இவரை பிரதர் ஜெபிச்சுனே திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஜெய்சீலன் பிரதர், ஜெய்சீலன், சீக்கிரம் வாங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் மேல இறங்க போறாரு, நான் அதை பார்த்துன்னு இருக்கிறேன், அது எனக்கு தெரிய வருது, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, எங்க இருந்தாலும் சீக்கிரம் உடையங்க சொன்ன அவரு வந்துட்டாரு. அவர் வந்துட்டு என்ன செஞ்சாரு, அவர் முன்னாடி நின்னுட்டு பிரதர் ஜெய்சீலன், ஆண்டவருடைய கரங்கள் உண்மையில இறங்கி வருது, அவர் முன்னாடி லைட்டா போயிட்டாரு. கரங்கள் இப்படி இறங்குதா இல்ல இப்படி இறங்குதா? அவர் கொஞ்சம் வில்லங்கமான பிடிச்சாரு. அது அவர் என்ன சொன்னார், கரங்கள் இப்படித்தான் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஜெய்சீலன் பிரதர் தயாராக இருங்க சொன்னாரு. அந்த ஜெய்சீலன் பிரதர் நான் சொன்னேன் இல்லையா, வில்லங்கமான ஆளு, முட்டி போட்டாக்கா இவருடைய ஜபத்துல கொஞ்சம் தடுமாறினாலுமே, இதோ ஆண்டவர் உன்னை சிதைத்து விட்டார், ஆண்டவருடைய ஆவி மேல் இறங்கி விட்டது, நீ கீழே விழுந்து விட்டாய், பேலன்ஸ் இல்லாம முட்டி போட்டு இருந்தாங்க, கீழே விழுந்துடுவாரு. அவர் என்ன பண்ணாரு, சப்ளங்கள் போட்டு உட்காண்டாரு. கீழே விழுறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா, தைரியமா உட்காந்து இருக்கலாம் இல்லையா. ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தினால, தன்னுடைய வல்லமையினால அவரை கடந்து போறதுக்குரிய அந்த சந்தர்ப்பம் இல்லை இல்லையா. உடனே என்ன செஞ்சாரு, உன்னுடைய கரங்களை குவித்து ஆண்டவரிடம் ஜெபின்னு சொன்னார். ஐயோ, கரங்களை குவிச்சு கொஞ்சம் அந்த கரங்கள் வந்துட்டு லைட்டா ஷேக் ஆனாலுமே என்ன சொல்லிடுவாரு, உண்மையில ஆவியானவர் இறங்கி வந்துட்டார், அது கன்க்ளூட் பண்ணிடுவாரு, முடிவு பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பண்ண கையை நல்லா கட்டிக்கிட்டார். உடம்பே அசைல, நல்லா இருந்தாரு. அவர் ஜெபிச்சுனே இருந்தாரு. ஆண்டவருடைய அந்த அருள் முன்மீது இறங்கி வருவதை நான் உணர்கிறேன் வந்து விட்டது. மனுஷன் கீழே விழுந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். கையை ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும். இது உண்மையாலுமே நடந்த விஷயம். அலட்சியமாக இருந்தாலும் ஆண்டவர் அலட்சியப்படுத்துறவர்களையும் ஆட்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் நம்முடைய கடவுளுக்கு ஒரு அற்புதமான பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் தெரியுமா? அவர் தடுத்து ஆட்கொள்ளுகின்ற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆகவே நம்ம இருந்து எல்லாவரையுமே ஆண்டவருடைய அருளானது நிரப்பிற்று. இந்த ஆண்டவருடைய அருளால், ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்புதலை எப்படி நாம் நிரப்பி ஆண்டவருடைய அருளால் நிரம்பி வாழ்வதை பற்றி தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். இரண்டாவதாக அப்போஸ்தலர் பணி 4வது அதிகாரம் 6 முதல் 8 வரை. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் பணி 4வது அதிகாரத்திலே 6 முதல் 8 வரை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயபாவும், நன்றாக அண்ணாவும் கயபாவும், பிரியமான சகோதர சகோதரிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய விவாதங்களும் என்னுடைய கருத்துக்களும் விவிலியத்தினுடைய அடிப்படையில் இல்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் பணி 4வது அதிகாரத்திலே 6வது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள். அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள்.
பிரியமானவர்களே, எங்கு எதிர்ப்பு வருதோ அங்கு நாம் ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே பக்கத்து தெருவுல கையை பிடிச்சு எங்கு எதிர்ப்பு வருதோ அங்கு ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படுவோம்னு சொல்லுங்க பாருங்க. எங்கு எதிர்ப்பு வருதோ அங்கு ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். 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 ஓடுற பஸ்ல என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். ஓடுற பஸ்ல ஒருத்தர் கீழே விழுந்த உடனே அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. அவருக்கு கையில பிராக்சர் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்த ஓடி வந்த மனைவி என்ன ஆயிடுச்சு, ஏயா இப்படி செஞ்சது கேட்டாங்க. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு, எல்லாம் முன்னால் தாண்டி. அவங்களுக்கு நான் சொல்றேன், நான் தான் வீட்டுல இருக்கேன்ல, வீட்டுல இருக்கிறப்ப என்ன இப்படி எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவேன். நீ தானே சொன்ன, நீ பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது, எங்க இருக்கிறியாங்கிறது வெளியில வந்து பேசு, வெளியில வந்து பேசு, வெளியில வந்து பேசு சொன்னேன். அதான் ஓடுற பஸ்ல இருந்து நான் இறங்கி வெளியில வந்து பேசினேன், கீழே விழுந்து என் கை கால் அடிபட்டு அடிச்சுன்னு சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்கு சோதனை இருக்கிறதோ பிரியமானவர்களே, அங்குதான் நாம் ஆண்டவருடைய ஆவியாரால் நிரப்பப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். எங்கு எதிர்ப்பு வருகிறதோ அங்கு நாம் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம். எங்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அங்கே ஆவியானவரும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க தேவையே கிடையாது. நாம் யாரிடம் போனோம், இயேசுவிடம் சென்றால் போதும். பிரைஸ் தி லார்ட். 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 ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்களிடம் சென்றால் போதும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வீட்டில் ஏதாவது தேவைன்னா நம்ம யார்கிட்ட போகணும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம், பிள்ளைகள் பெற்றோர்களிடம். எங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் ரசம் குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ரசம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய பேத்தி, தன்னுடைய மகளுடைய பிள்ளையிடம், ஜாஸ்மின் அவ பேரு, அவகிட்ட போயிட்டு, அம்மா கண்ணே எனக்கு கொஞ்சம் ரசம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டான். இப்ப பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, ரசம் செய்யணும்னாக்க டக்குன்னு என்ன பண்றாங்க, போனாங்க இன்டர்நெட் ஓபன் பண்ணாங்க, அடிச்சாங்க ரசம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுமா கேட்டுச்சு, பூண்டு ரசம் வேணுமா, புளி ரசம் வேணுமா, அப்புறம் மிளகு ரசம் வேணுமான்னு கேட்டுச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, மிளகு ரசம் கேட்டுச்சா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கா, 2 பேருக்கா, 3 பேருக்கா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒருத்தருக்கு நடிச்சிச்சு. 1 நாளைக்கா, 2 நாளைக்கா, 3 நாளைக்கா. பிரைஸ் தி லார்ட். இதுக்குள்ள எங்க அம்மா என்ன பண்ணாங்க, மோர் ஊத்தி குடிச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம யார்கிட்ட போனோம், ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களிடம் போனோம், பொறுப்புள்ளவர்களிடம் போனோம், பாரம்பரியத்தை தெரிந்தவர்களிடம் போனோம். மற்றவர்கிட்ட போனாங்க அது கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக வானத்துக்கும் பூமிக்கும் நாம குதிக்க தேவை கிடையாது. அழைத்தது யாரா இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு ஓடுற பஸ்ல இறங்கிவிட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பால் இருக்கிறது பாருங்க, பால். நம்ம பிரதர் ஒரு கதை சொன்னாரு பாருங்க, வீட்டுல என்ன செய்யறது, பால் வச்சுட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தாக்கா பால் பொங்கி 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 போயிடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பால் பொங்கி 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 வெளியில வந்துடும். ஏன் பொங்கி வருது பால், சீரியல் பார்க்கறதாலயா? சாரி பிரதர், பால்ல நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பெரியவங்களுக்கு தெரியும், எவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்றியோ அவ்வளவு டைம் அது பொங்கின்னு இருக்கும். ஃப்ரெஷ் மில்க் ஆனாக்கா அதிக நேரம் ஒரு முறை பொங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பொங்கா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னாக்கா அது மேல ஏடல், பால் ஏடல் படிச்சிடும். அதுல இருந்து வெண்ணெய் எடுப்பாங்க, அதுல இருந்து நெய் எடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம எப்படிப்பட்ட, நாம எல்லாம் பால். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம எப்படிப்பட்ட பாலாக இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் பொங்கி 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 பொங்கின்னு இருக்கிறோமா, இல்ல ஒரு முறை பொங்கி விட்டு
பிரைஸ் எல்லாம் இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு ஆராதனை. ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு பேப்பர் காணாம. பிரைஸ் எல்லாம் இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். அடுத்தது அப்போஸ்தலர்கள் பணி 4வது அதிகாரத்துல 21வது இறைவசனத்துல பார்க்கிறோம். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஏனென்றால் நடந்ததை குறித்து மக்கள் அனைவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இந்த அருமடையாளம் வாயிலாகவும் நலம் பெற்ற மனிதர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய அருளை பெற்றார்கள். மூப்பர்களும் தலைமை குருக்களும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி போதிக்கலாகாது என்று சொன்ன பொழுதும் அதற்கு எதிராக அவர்கள் போதித்தார்கள். இறைவார்த்தை 30 நாம் வாசிக்க கேட்டு பார்க்கிறோம். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளிக்கவும் அடையாளங்களையும் அருட்செயல்களையும் செய்யும்படியாகவும் என்ன இவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினார். 31 பாருங்கள். இவ்வாறு மன்றாடியவுடன் யார் தெரியுமா? அது ஸ்தேவான். தூய ஆவி இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினார்கள். ஸ்தேவான் கிடையாது, அப்போஸ்தலர் நாயகர் மற்றும் அவருடைய சக தோழர்கள் எல்லோருமே ஒன்றாய் கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் அப்படி கூடி ஜெபித்த பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். எல்லாத்தை விட முக்கியமானது அடுத்தது தான். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள். அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருந்தார்கள். நீ ஏன் சபகார, நீ அந்த சபகார, இவன் ஏன் சபகார, இவன் ஏன் சாதிக்கார, இவன் யான் ஊர்க்கார, இவன் யான் நாட்டுக்கார என்கின்ற பாகுபாடே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சாதி பிரச்சனைகளால் எவ்வளவு, சாதி என்கின்ற பெயரால் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? கடல் கடந்து வந்தாலும் மலை கடந்து வந்தாலும் நம்ம சில தவறான அந்த பழக்க வழக்கங்களை நாம் விட்டு வைப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சிலரிடம் இதை பகிர்ந்திருக்கிறேன். நான் திருநெல்வேலியில டைரக்டர் அந்த அங்கிருந்த அந்த தியான ஆசிரமத்தில் டைரக்டராக இயக்குனராக பணி செய்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு சாயந்தர நேரத்துல ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க. ஃபாதர், நான் உங்ககிட்ட ஒரு காரியம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிக்க கூடாதுங்க. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல. அதெல்லாம் கேட்டு கொடுங்க பாத்துக்கிட்டீங்களா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்புறம் பார்த்து கொடுங்க, நீங்க ஏன் தப்பா புரிஞ்சிக்க கூடாது. நான் சொன்னேன், இல்லம்மா கேளுங்க. அதெல்லாம் கேட்டு கொடுங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிக்க கூடாது. எனக்கு அப்பவே தெரிஞ்சும்போது ஏதோ தப்பா தான் கேட்க போறாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா அதெல்லாம் கேட்டு கொடுங்க, பாத தப்பா நீங்க நினைச்ச கூடாது. பாத ஐயோ நீங்க சீக்கிரம் கேளுங்கம்மா. அத நீங்க அத என்ன ஜாதி பாருங்க நீங்க. அப்ப நான் சொன்னேன், இது உலக மகா சீக்கிரம், நான் சொல்லி விடுவோமா, நீங்க தப்பா நினைக்க கூடாது. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐயோ சீக்கிரம் சொல்லுங்க, பதில் சீக்கிரம் சொல்லுங்க. நான் சொன்னேன், என்ன காக்கா வச்சாங்கல்ல, நான் சொல்லி விடுவோமா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. ஐயோ ஃபாதர் சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நான் சொல்லி விடுவோமா, நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. ஐயோ சீக்கிரம் ஃபாதர், சீக்கிரம் ஃபாதர். ஐயோ இது உலகமாக சீக்கிரம், நீங்க உங்க காதை கொடுங்க, நான் உங்க காதல சொல்றேன், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிவிடாதீங்க. அவங்க காதை நானே, நீங்க யார்கிட்ட சொல்லிடக்கூடாது. நீ சீக்கிரம் சொல்லுங்க ஃபாதர். நானு ஆஞ்சானே, நீங்க யாருக்கிட்ட சொல்லிவிடாதீங்க.
ஐயோ நீங்க ரொம்ப குசும்பு இந்த பிரிவினை நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்தில் நடக்குது. தியானத்துக்கு வந்த மகாராஷ்டிரா என்ன கேட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் பாருங்கள், நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். கைகளை பிடித்து, அருகில் இருக்கின்றவர்களை கைகளை பிடித்து, நீயும் நானும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் மறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு அங்கிருந்த கூடியிருந்தவர்கள் எல்லோருமே ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். இந்த ஒரே உள்ளமும் ஒரே உயிருமா கணவன் மனைவி இருக்கிறாங்களா குடும்பத்துல? கணவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிறார். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறார். அப்போ மனைவி வந்துட்டு டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் எங்க கணவரை காப்பாற்றவே முடியாதா சொன்னாங்க. அப்போ டாக்டர் சொன்னாரு, நீங்க மனசு வச்சா காப்பாற்றலாமான்னு சொன்னாங்க. அது சரி போத நானும் என்ன செய்யணும் பாத. அப்ப டாக்டர் சொன்னாரு, நீங்க வீட்டுல டிவி பார்க்க கூடாது. அப்படியே ஃபாதர், நீங்க அவர்கிட்ட ரொம்ப கரடு முரடா பேசக்கூடாது, அவர்கிட்ட சுடுன்னு பேசக்கூடாது, எப்பயுமே ஆர்கியூ பண்ணக்கூடாது. அப்போ அவருக்கு எப்பவுமே எரிச்சல் மூட்டாம இருக்கணும். அப்படியே சாமி, அப்படியே டாக்டர், நீங்க அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்களா? சரிங்க டாக்டர் போனாங்க. தூரத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த கணவர் வந்துட்டு, ஐயோ என்னம்மா சொன்னாரு டாக்டர், என்ன சொன்னாரு கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னை பத்தி என்ன சொன்னாரு, நீங்க பழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடக்காது. எப்படி நடக்கும் சொல்லுவேன்? டிவி பார்க்க கூடாது டாக்டர் சொன்னாங்கன்னா, ஆண்டவன் சொன்னாங்கன்னா, ஐயா சாமி சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரயில்ல ஒரு மனைவி வந்துட்டு இருக்கிறார். அந்த மனைவியை அழைத்துட்டு வர்றதுக்காக கணவன் ரயில்வே ஸ்டேஷன் போறார். அப்போ அழைச்சு வர்ற சமயத்துல மனைவி வந்துட்டு இறங்கி வர்றாங்க. இறங்குறப்பவே சொல்றாங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் நான் வர்றேனே, முகத்துல ஏதாவது சந்தோஷம், எவ்வளவு கலகலப்பா இருக்கும். அதுலயும் அந்த கணவனை பாரு, அந்த மனைவிக்குள்ள எவ்வளவு கலகலப்பா இருக்கிறார் சொன்னார். அப்போ அந்த கணவன் சொன்னார், ஐயோ மனைவி வழி அனுப்புறதுக்காக அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உடலும் உயிரும் நம்ம குடும்பத்திலே கூட இருக்க மாட்டேங்குது. நம்ம குடும்பத்திலே கிடையாது. இந்த விசுவாசிகள் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோவில் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு கோவிலும் ஒரு கிறிஸ்துவ சமூகம் என்று சொல்லுகின்றோம். விசுவாசிகளுடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறோம். ஆகவே நம்பிக்கை கொண்ட மக்கள்